ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளை சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், அப்படி வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன பொருட்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சஷ்டி அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாதம் தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களும் நாளை முருகனை மறக்காமல் வழிபாடு செய்து விடுங்கள். அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் அகப்பையில் ஒரு கருவினை உருவாக்கி விடுவார். வாங்க எப்படி என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விரதம் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கி விடுங்கள். உபவாசம் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது. முழு உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணீரை மட்டும் பருகி விரதம் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடுங்கள். அதுவும் முடியாது என்பவர்கள் 3 வேளை வயிறு நிரம்ப சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். நாளை மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். இல்லை என்றால் கல்கண்டு கூடு வைத்து வழிபாடு செய்யலாம். இதோடு பார்த்தீங்கன்னா செவ்வாழை வாங்கி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து இதை 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். வருமானம் அதிகரிக்க வேண்டும். நல்ல வேலை கொடு வேலவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்து கொண்டு இந்த வாழைப்பழத்தை ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். கோவிலுக்கு வெளியில் யாசகம் கேட்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை தானம் கொடுத்தாலும் நல்லதுதான். 11 வாழைப்பழம் வாங்கி வைத்து முருகருக்கு நெய்வேத்தியம் செய்து இதை நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்குங்க. இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஆசிரமத்திற்கு கூட வாழைப்பழம் வாங்கி நீங்கள் தானம் செய்யலாம். உங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் நாளை நீங்கள் இந்த குழந்தைகள் ஆசிரமத்திற்கு இந்த வாழைப்பழத்தை வாங்கி தானம் செய்யுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதல்களை ஏற்று உங்களுக்கு அருளை பரிபூரணமாக கொடுப்பார். வீட்டில் இந்த வழிபாட்டு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க சொல்கிறவங்க கோவிலுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு போய் வைத்து அர்ச்சனை செய்து அந்த வாழைப்பழத்தை தானம் செய்வது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் நாளை அந்த வேலுக்கு கட்டாயமாக பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்வது, வேலுக்கு செவ்வரளி பூக்களை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தவறவே கூடாதுங்க. நிச்சயம் இந்த வழிபாட்டை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். அழகன் முருகனின் அருளை முழுமையாக பெற நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் நல்வழிப்படுத்துவர். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன். அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.